இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இலவச பட்டா வழங்குவது குறித்து புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், நிலம் சம்பந்தப்பட்ட சில முக்கிய அறிவிப்புகள் விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிலம் சம்பந்தப்பட்ட வெளியான அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 மாவட்டத்தில் உள்ள 3589 குடும்பங்களுக்கு மனைப்பட்டா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதில் தேனி மாவட்டமில் கள்ளிப்படின்ற ஊர், அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டம், மேலகரம், நாமக்கல் மாவட்டம், தீப்ர மகாதேவி மற்றும் வேலுக்குறிச்சின்ற ஊருக்கெலாம் இலவச பட்டா வழங்குறதா சொல்லியிருக்காங்க. கிராமங்களில் உள்ள 3589 குடும்பங்களுக்கு நத்தம் நிலவரி பட்டா பணிகள் மேற்கொண்டு மனைப்பட்டா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஊர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, ராணிப்பேட்டை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் நீண்ட வருடங்களாக குடியிருக்கும் 3154 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த மாவட்டத்தில் எந்தெந்த ஊருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டத்தில் லப்பைக்குடிகாடு பேரூராட்சியில் 380 குடும்பங்கள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை நகரம் மற்றும் கீரனூர் வருவாய் கிராமங்களில் 396 குடும்பங்கள். அடுத்ததாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி வட்டம் மேலசி தேவிமங்கலம் கிராமத்தில் 78 குடும்பங்கள், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் வசிக்கும் 500 குடும்பங்கள், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் ஊர்காடு வருவாய் கிராமத்தில் 1800 குடும்பங்கள். இவர்களுக்கு எல்லாமே இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேமாரி இந்த அறிவிப்பு மட்டும் இல்லாமல் நிலம் சம்பந்தமாக மேலும் சில அறிவிப்புகள் விலகியுள்ளது. அது என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட்டா மாற்றம் மற்றும் புல எல்லைகளை அளவீடு செய்தல் போன்ற சேவைகளை கண்காணித்து அவற்றின் தரத்தினை பேணும் பொருட்டு தர கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு மையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் இணைய வழி சேவைகளின் புள்ளி விவரங்களை கண்காணிக்கும் வகையில் டேஷ்போர்ட் உருவாக்கப்படும். அடுத்ததாக பொதுமக்களுக்கு இணைய வழி சேவைகள் விரைவாகவும் செம்மையாகவும் வழங்கப்பட உறுதி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியான அறிவிப்புகள். அடுத்ததாக பத்திரப்பதிவின் போது சொத்து விவரங்களை சரிபார்க்க ஏதுவாக புலப்பட தரவுகள் பதிவுத்துறைக்கு பகிரப்படும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் பார்த்திங்கன்னா, பதிவுத்துறை அலுவலர்கள் நிலத்தின் எல்லைகளின் அளவுகளை நில ஆவண வரைபடத்தின் ஒப்பிட்டு சரிபார்த்து பின்னர் பத்திரப்பதிவுகளை மேற்கொள்ள இயலும் சொல்லியிருக்காங்க. மேலும் பத்திரங்களில் சொத்து விவரங்களை தெளிவாக குறிப்பிட இயலும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அடுத்ததாக வெளியான அறிவிப்பு. நெக்ஸ்ட்டு அடுத்த அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். பதிவுத்துறையில் வழங்கப்படும் வில்லங்க சான்றிதழ் போன்ற ஒரு புலையினில் குறிப்பிட்ட காலத்தில் இணைய வழியில் நத்தப்பட்டா மாற்ற விவரங்களையும் அறிக்கையாக பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. 2016ஆம் ஆண்டு முதல் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் ராயத் நிலங்கள் தொடர்பாக நில ஆவணங்களில் மேற்கொள்ளப்பட்ட பட்டா மாற்றங்களில் விவரங்களை பொதுமக்களுக்கு இணையம் வழியே வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட சொல்லியிருக்காங்க. தற்போது விலங்கு சான்றில் பத்திரப்பதிவு சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதேமாரி இனிமேல் பட்டா யார் பேரில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அந்த விவரங்களும் விலங்கு சான்றில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா, நவீன நில அளவை கருவிகளை பயன்படுத்தி பராமரிப்பு நில அளவை செய்து பொதுமக்களுக்கு பட்டா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான முன்னோடி திட்டம் சொல்லி மெஷர்மெண்ட்டு ராணிப்பேட்டை, பெரம்பலூர், விருதுநகர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் 2024-2025 நிதியாண்டில் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. புல எல்லைகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அளவை செய்து புவி அமைவிட புள்ளிகளுடன் நில உரிமையாளர்களுக்கு பட்டா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போது வெளியான முக்கியமான அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.